இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜீ தொலைக்காட்சியில் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியல்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வெளியேற போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பதிலாக யார் அந்த ரோலை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீ தொலைக்காட்சியில் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியல்களுக்கு மத்தியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியல் தான் இதயம் சீரியல். அந்த வகையில் இதயம் சீரியலுக்குன்னு தனி ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கதைகளத்தோட ஒளிபரப்பாகிட்டு இருக்கும் எப்போதுமே இதயம் சீரியல். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்குமே நல்ல ஒரு ரேட்டிங்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதயம் சீரியல் 28 ஆகஸ்ட் 2023 அப்பதான் ஒளிபரப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 640 எபிசோட்ஸ் ஓடி இருக்கு. 22 மார்ச் 2025 தான் முடிஞ்சிருக்கு. ரீசெண்டாக தான் முடிஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் 2 சீசனாக ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல ஹீரோவா ரிச்சர்ட் அவர்களும் நடிச்சிருந்தாங்க. அவர் ஆதி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அவருக்கு ஜோடியா தான் ஜனனி அசோக் குமார் அவர்களும் நடிச்சிருந்தாங்க பாரதி அப்படிங்கிற கேரக்டர்ல. இவங்களோட காம்போக்காகவே நிறைய ரசிகர்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நல்ல ஜோடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரசிகர்கள் கூட்டத்தையும் இவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஜோஸ் அவர்கள் ஒரு தெலுங்கு கன்னட ஆக்டர். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த ஆக்டராக தான் இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இவருக்கு ஜோடியா இருக்கிற ஜனனி அசோக் குமாருமே ஒரு நல்ல ஆக்டர் தான். இவங்க நாமிரோ நமக்கிருவர்னு விஜய் தொலைக்காட்சியிலும், செம்பருத்தின்னு ஜீ தொலைக்காட்சியிலும், மௌனராகம்னு விஜய் தொலைக்காட்சியிலும் நிறைய எக்கச்சக்கமான சீரியலில் நடித்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் ஜீ தொலைக்காட்சியில் திரும்பவும் இதயம் சீசன் 1ல் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதயம் சீசன் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா சீசன் 2 ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கதைகளத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மார்ச் 2025 அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து அதே ஹீரோவான ரிச்சர்ட் ஜோஸ் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு சீசன் 2ல். இருந்தாலும் கூட அவங்களுக்கு பேரா ஜனனி அசோக் குமார் நடிக்கல. அவங்களுக்கு பதிலாக பல்லவி கவுடா அவர்கள் நடிக்க வந்திருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு ஆக்டர் தான். கிட்டத்தட்ட எல்லா ரசிகர்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஜோடி நல்லாவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் பழைய பேர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களோட பேருமே ஒரு நல்ல ரசிகர்களை பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து இப்போ இதயம் சீரியலில் யார் விலக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க மித்ரா அவர்கள் தான் போக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரில் ஃபரினா ஆசாத் அவர்கள் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆதியோட லவ்வரா. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பதிலாக தான் சுபலட்சுமி ரங்கன் அவர்கள் நடிக்க வராங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்கனவே ஜீ தொலைக்காட்சியில் அழகிய தமிழ் மகள், திருமதி ஹிட்லர் அப்படின்னு சொல்லி நிறைய சீரியல்களில் நடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து சன் தொலைக்காட்சியிலுமே அருவி அப்படிங்கிற சீரியல்லையுமே நடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய சீரியலில் இவங்களும் ஒரு முன்னணியான நடிகளாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இனிமேல் ஃபரினாவோட கேரக்டரான மித்ரா கேரக்டரை முழுக்க முழுக்க சுபலட்சுமி அவர்கள் தான் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டுமே சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து ரசிகர்களும் ரொம்பவே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் ஹீரோயினியான ஜனனி அசோக் குமாரை மாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதயம் டீம் என்ன மாதிரியான முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான அப்டேட்டுகளுக்கு நம்ம வெத்தலைப்பட்டி சேனலை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.